நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் பல திறமைகளை கொடுத்துள்ளார். அதை பயன்படுத்தி பெருக்கிக் கொள்வது நம் கடமை. சிறுபிள்ளை படம் வரைவதில் திறமையோடு இருந்தால் மேலும் மேலும் அநேக புதுப்படங்களை வரைய வைத்து உற்சாகப்படுத்துகிறோம். இன்று பலவிதங்களில் திறன் போட்டிகள் நடைபெறுகின்றன. இருந்தாலும் நவீன கருவிகளை வீடுகளில் நிறைத்துவிட்டு அநேகர் சோம்பேறிகளாக காணப்படுகிறார்கள். சோம்பேறிகளை தேவன் ஒரு நாளும் ஆசீர்வதிப்பதில்லை. தேவன் தந்துள்ள திறமைகளை நாம் பயன்படுத்த தயங்கக்கூடாது. எட்ரி ரிக்கன் என்பவர் வேலை தேடி கொலம்பஸ் நகர் முழுவதும் சுற்றி அலைந்தார். பல தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள் அணுகியும் யாரும் அவருக்கு வேலை கொடுக்கவில்லை. மிகவும் சோர்வடைந்தவராய் தன் வீட்டிற்கு அருகில் உள்ள இருசக்கர வாகனங்களை உருவாக்கும் கம்பெனியை அணுகினார். அங்கு அவருக்கு வரவேற்பில்லை. ஆனால் ரிக்கனோ அங்கு தூசி படிந்திருந்த வாகனங்களை சுட்டி காட்டி, இதனை தூய்மைப்படுத்தும் வேலையாவது தாருங்கள், ஊதியம் ஒரு பொருட்டல்ல என்றார். அவரது மனநிலையை புரிந்து கொண்ட அதிகாரியும் சம்மதித்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடும் பொறுப்போடும் அவ்வாகனங்களை சுத்தப்படுத்தி அனைவர் உள்ளத்தையும் கவர்ந்தார். எனவே அவருக்கு ஒரு நல்ல வேலையும் தகுந்த ஊதியமும் கொடுக்கப்பட்டது. நாளடைவில் அப்படியே முன்னேறி ஒரு சிறந்த மோட்டார் ஓட்டுநராகவும் ஓட்டுநர்களை பயிற்றுவிப்பவராகவும் உயர்ந்தார். நம்மால் முடிந்த வேலைகளை முழு உற்சாகத்துடன் செய்ய வேண்டும். ஆண்டவரும் சோம்பேறிகளை இடமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் எச்சரிக்கிறது. நீதிமொழியில் 6:6 எறும்பினுடன் ஞானத்தை கற்றுக்கொள். Proverbs 6:6 Take a lesson from the ants. One song. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஜெபம். அவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேலைகளை உற்சாகத்துடன் செய்து போல சுறுசுறுப்புள்ளவர்களாய் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. சிருஷ்டித்த ஏலோயின் தேவனை உம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமை பொருந்திய ஏழ்சடாய் தேவனை உம்மை போற்றுகிறேன். எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கும் யெகோவா ஈரே தேவனே உம்மை துதிக்கிறேன். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த யெகோவா ஷம்மா தேவனே உம்மை போற்றுகிறேன். தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமது அன்பை பிரதிபலிக்க மற்றவரிடத்தில் உம்மை போல அன்பு கூர்ந்து அவர்களை வழிநடத்த எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா சுவாமேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.